ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஹெல்த்தியான, டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான எக்லெஸ் பனானா கேக்கு. இது வெறும் மிக்ஸி இருந்தாவே போதும், கேக் செய்ய தெரியாதவங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து மைதா சேர்த்த போகிறோம், ஆனால் ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் மைதாவும் அதே மாதிரி கோதுமாவும் சேர்த்த போகிறோம். கோதுமை மாவு இது வந்து பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்கிறேன். பாருங்கள், எங்கள் பையன் எவ்வளோ அவசரமாக ஓப்பன் பண்ணுறான் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக கேக் கட் பண்ணி சாப்பிட்லான்னு தான் இருக்குது. அந்தளவு குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பம் கேக்குன்னா. அந்த மாதிரி கேக்கு நம்ம வீட்லேயே பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி வெளியே வாங்கி கொடுக்காம வீட்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இந்த ரெசிபிஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் ரெசிபிஸ் போட போகிறோம். உங்களுக்கே பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ரொம்ப சின்ன சைஸில் 3 பனானாஸ் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்ஸி இருந்தாவே போதும், பீட்டர் தேவையில்லை. அதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு சேர்த்துக்கோங்க. இன்னும் 1/4 கப் பால் தேவைப்படும், பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து சல்லிச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக வேணுன்னா மைதா மாவே சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக. 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நீங்கள் நல்லா சல்லிச்சுக்கணும். அதே மாதிரி 1/2 கப் வந்து மைதாவும் சேர்த்திக்கணும். பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு பட்டை வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்திக்கணும். பாருங்கள், இந்த பட்டை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த 1/2 கப் மைதாவிலே சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. இந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து இந்த கேக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அந்த அரோமாவும் கொடுக்கும். இது பனானா கேக்குனாவே இந்த பட்டையோட ஃப்ளேவர் வந்து ஸ்பெஷல் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சலிச்சுட்டு நீங்கள் பாருங்கள். இது வந்து நான் ஏற்கனவே நம்ம வாழைப்பழம் நல்லா சர்க்கரை எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி போட்டுட்டோம். இது வந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. நார்மல் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல. ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர், ரிஃபைண்ட் ஆயில் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விருப்பப்பட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே சேர்த்து மிக்ஸி பண்ணிட்டோம். மிக்ஸியில் இருக்கிற பேஸ்ட் எல்லாம் இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸில் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் ப்ராசஸ் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டே வரணும். சேர்த்தும்போது நீங்கள் ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். உருண்டை இல்லாமல் இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். உருண்டை இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வராது. பாருங்கள், நான் ஒரு விஸ்கர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மிக்சிங் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தின்னும் இல்லாமல் ரொம்ப திக்கும் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தாவே போதும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் தின் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின் பண்ணிடாதுங்க. பாருங்கள், இப்போ வந்து டேப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டிஸு, நட்ஸு எது வேணும்னா சேர்த்திக்கலாம். இந்த பேக்கிங் ப்ராசஸ் வந்து 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக்கிங் ஆகணும். முதல்ல வந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே குக்கர் பேக் பண்ணி வச்சுக்கணும், ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஹீட்டிங் ப்ராசஸ்லாம் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இந்த ஃப்ளேமோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகும். ஒரு 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் கேக் எப்படி வந்துச்சுன்னு. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை கொஞ்சமாவது ஒட்டுதுன்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேம்லேயே. அப்புறம் எடுத்து பாருங்கள். நீங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டீமோல்ட் பண்ணிடுங்க. கேக் வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியே எடுத்துருங்க. இல்லைன்னா கீழே வந்து ஈரப்பகுதி வந்துடும். கேக்ஸ் வந்து டேஸ்ட்டு மாறிடும், கேக் கெட்டு போயிடும். பாருங்கள், இந்த டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.